வெல்கம் டு சாரா வித் ஸ்டோரிஸ் பெங்களூர் ஸ்டோரிஸ் பார்ட் 3. லாஸ்ட்டாக வந்து யாரோ ஒருத்தங்க ஃபோனில் தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வேறு யாரும் இல்லை, ஒரு அக்கா தான். அவங்கள பார்த்ததும் ஓகே நம்ம இவங்கள்ட்டே நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன். ஹாய்க்கா, நீங்கள் இங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் ஆமாண்டா, நான் பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூகுளில் வந்து என்னோடய லொக்கேஷன் எடுத்து காமிச்சு இதுக்கு எப்படிக்கா போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க சரி சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த பஸ்ஸோட லாஸ்ட் ஸ்டாப் வந்து சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு, அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து கேஐஏன்ற ஒரு பஸ் பிடிச்சி நீங்கள் ஏர்போர்ட் போய் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஊபர் புக் பண்ணி நீங்கள் போகிற லொக்கேஷனுக்கு போயிடலாம். இந்த லொக்கேஷன் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஊபர் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த லொக்கேஷன்லாம் போட்டு கொடுத்தாங்க. இது ஈஸியாக இருக்கும், நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவங்க இறங்க போகிற ஸ்டாப் வந்துடுச்சு. அக்கா உங்கள் நேம் எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் நேம் கேட்டாங்க, நானும் என் நேம் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க இறங்க போகும்போது வந்து 2 டைம் இல்லை 3 டைம் இருக்கும், 2 to 3 டைம்ஸ் வந்து அவங்க சொன்னாங்க பத்திரமா போகுமா, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அவங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நான் வர இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். நான் இப்போ இங்கே கரெக்டாக வந்து சேர்ந்தேன், ஒரு பயம் இல்லாமல் ஓகே நமக்கும் வழி தெரியும் அப்படின்னு வந்து சேர்ந்தேன்னா அதுக்கு காரணம் ஐஸ்வர்யா அக்கா தான். ஐஸ்வர்யா அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா.